அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் பல விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதுல உங்க வீட்டை ஈஸியா கட்டலாம் அப்படின்றதுக்கு எப்படிலாம் ஈஸியா அதை கட்டலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். அதில் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஸ்கஷன். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதுக்கான ப்ரீ டிஸ்கஷன். அதுக்கு அடுத்து சைட் செலெக்ஷன். எப்படி சைட் செலெக்ஷன், ஒரு சைட்டு நீங்கள் எந்த சைட்டில் வீடு கட்டலான்றதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தாப்புல பிளானிங், ஒரு பிளானிங் எப்படி உருவாக்கணும், அந்த பிளானில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி விளக்கமாக நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்காம விட்டுருந்தா அந்த வீடியோக்களை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், வீடு கட்டுறதை குறித்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, 33 வருடங்களுக்கு மேலாக கட்டுமான துறையிலும் 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திரா துறையிலும் எங்களது சர்வீசஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 700க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ், சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நிறையா ப்ராஜெக்ட்ஸ், எல்லா டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, தொடர்ந்து எங்களோட வீடியோக்கெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை குறித்தும் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத குறித்தும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். இது போக 1-to-1 கன்சல்டேஷன் சர்வீசஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களோட டிஸ்பிளேல வர நம்பரை, ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு அந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக சைட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அடுத்து அந்த சைட்டுக்கான அப்ரூவல்ஸ், காம்பிடென்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன மாதிரி அப்ரூவல்ஸ் வாங்கணும், இதெல்லாம் இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்றத அப்ரூவல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அப்ரூவல்னா நம்ம சைட் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அதை பொறுத்து நமக்கு நிறைய அப்ரூவல்ஸ், என்னென்ன அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களோட அப்ரூவல் நமக்கு தேவை. ரெஸ்ட் ஆஃப் சென்னை அந்த இடத்துல டிடிசிபி, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்ரூவல் நமக்கு தேவை. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சைட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற லேண்ட் கிளாசிஃபிகேஷனில் இருக்கான்றது முதல்ல தெரியணும். ஏன்னா லேண்ட் கிளாசிஃபிகேஷன் நிறையா இருக்குது. ட்ரை லேண்டு, வெட்லேண்டு, ரிசர்வ் சைட்டு, அந்த மாதிரி இருக்கிறதுல மிக்ஸ்டு ரெசிடென்ஸ் அல்லாது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு இருந்தால் தான் அந்த இடத்துக்குள்ள நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட ஒரு சைட் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. எங்கே வாங்கியிருப்பாங்கன்னா டிடிசிபியில் வாங்கியிருப்பாங்க. அது போக அந்த லோக்கல் பிளானிங், அது கார்பரேஷனாக இருந்தால் கார்பரேஷன், இல்லை டவுன் பஞ்சாயத்து, இதில் பூராமே அதுக்கான பர்மிட் அப்ரூவல் முடிஞ்சு பர்மிட் அந்த பஞ்சாயத்து மூலியமாவோ இல்லை இந்த லோக்கல் பாடி யாரோ அவங்க மூலியமாக, கார்பரேஷன் மூலியமாக இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இது கம்பல்சரி. அப்புறம் ரெரா, டிஎன் ரெரா, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்களோட அப்ரூவலும் புது லே அவுட் ஃபார்ம் பண்ண லே அவுட்டுக்கு அவங்களோட அப்ரூவலும் கம்பல்சரியாக வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம அடுத்து பிளான் அப்ரூவலுக்கே போக முடியும். ஓகே, இப்போ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுதான் பிளானிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த பிளானு டிடிசிபி அப்ரூவலுக்கு எப்படி வேணும்னு சொல்லி உங்கள் இன்ஜினியர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பார். அதாவது சைட் செட்பேக் எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், ரோட் வித்தை கனெக்ட் பண்ணி பில்டிங்கோட ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ஹைட்டுக்குள்ளே உங்களோட பில்டிங் இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பிளானு உள்ள, அதாவது ஆன்லைனில் உள்ளேயே என்டர் ஆகும், அதாவது அப்லோடே பண்ண முடியும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே டிஸ்பிளேல வந்துடும். வந்ததுக்கப்புறமா
அதை நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான பெர்மிட் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அப்ரூவல் பிளான் ப்ளஸ் பெர்மிட் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாவே உங்களுக்கு உங்கள் பிளான் அப்ரூவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஓகே, இது நம்ம கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, அன்அப்ரூவ்டு சைட்டில் நம்ம பிளாட் வாங்கிட்டோம் சார். Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. என்ன பண்ணுறோம், அப்ரூவலே பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? ஏற்கனவே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்பயும் அப்படி பண்ணிடலாமான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படிலாம் பண்ணவே முடியாது. அன்அப்ரூவ்டு சைட்டை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும். டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டாக மாற்றணும். டிடிசிபிக்கு அப்ளை பண்ணணும். அந்த சைட்டை இது பண்ணி ரெகுலரைசேஷன் ப்ராசஸில் அந்த சைட்டை நீங்கள் முதல்ல டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டாக மாற்றிட்டு பிளான் அப்ரூவலுக்கு போகலாம். இப்போ 2 ப்ராசஸுமே சைமல்டேனியஸாக நடக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டுமே இமீடியட்டாக நடக்கும். ஸோ 2 அப்ரூவல் வாங்கணும். அதாவது டிடிசி அன்அப்ரூவ்டு சைட்டில் வாங்கினீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, இது போக நம்ம பில்டிங்கோட செட்பேக் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பிளானே உள்ள அப்ரூவல் ஆகி நமக்கு கிடைக்கும். சரி, பிளானை எல்லாமே அப்ரூவல் ஆகி வந்துருச்சு, நம்ம செட்பேக் ஏரியாவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. செட்பேக்கில் நமக்கு அதில் 1 மீட்டர் காமிச்சிருக்காங்கன்னா நம்ம சும்மா 1 ஃபீட் இல்லை ஒரு 2 ஃபீட் விட்டுட்டு பேலன்ஸில் நம்ம வீடை கட்டிக்கலாம் அப்படின்லாம் ரூல்ஸை வயலேட் பண்ணி இன்னைக்கு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு அடுத்து ஒன்று இருக்குது. அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆஸ் பர் பிளான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணுவார். பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, அதாவது எலக்ட்ரிசிட்டி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே டெம்பரரி சர்வீஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த டெம்பரரி சர்வீஸை டேரிஃப் மாற்றணும் பர்மனெண்ட்டாக. அதாவது ரெசிடென்சியலுக்கு மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் காஸ்ட் குறையும். இல்லாட்டி டெம்பரரி சர்வீஸே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது காஸ்ட்டு கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவரோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பண்ண முடியுன்ற மாதிரி இன்றைக்கி நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதனால் வயலேஷன்ற விஷயத்த மறந்துடணும். எதையுமே வயலேட் பண்ணி நம்ம சமாளிச்சிடலாம், வச்சிடலாம், நமக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்றதெல்லாம் முடியாது. இப்போ ஒன்லி என்ன ரூல் புக் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, ரைட்டு. இப்போ லேண்ட் டாக்குமெண்ட்டில் பட்டா இருக்குது பாருங்க. பட்டா முதல்ல ரெவென்யூ டாக்குமெண்ட், அது பட்டா பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ பிளான் அப்ரூவலுக்கு பட்டா யார் ஓனரோ அந்த இடத்துக்கு அவர் பேரில் சப்டிவிஷன் ஆகி இருக்கணும், அவர் நேமில் இருக்கணும் பட்டா. அந்த மாதிரி இருந்தால் தான் இன்னைக்கு பிளான் அப்ரூவலுக்கு போக முடியும் அப்படின்னு இருக்குது. இதை எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எஃப்எஸ்ஐ இன்கேஸ் பெரிய பில்டிங் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அந்த செட்பேக்கோடு சேர்த்து ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்ஐ, அது 2.5 அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி அந்த ஸ்லாப் மாறும். அந்த எஃப்எஸ்ஐயும் உங்களுக்கு வயலேட் ஆகாமல் இருக்கணும். அதையும் செக் பண்ணுற மாதிரி இது எல்லாமே அங்கே அப்ரூவல் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற இன்ஜினியர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஓகே, இது போக வாட்டர் கனெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன், இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்கோயிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்கலாம். அப்ரூவல் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு சில இடங்களில் என்ஓசி தேவைப்படும். மல்டி ஸ்டோரி பில்டிங், பெரிய ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபயர் பிரிகேடியர் சர்டிஃபிகேட் தேவைப்படும். கடைசியாக லிஃப்ட் நீங்கள் உள்ளே போட்டிருந்தீங்கன்னா ஃபயர் பிரிகேடியர் சர்டிஃபிகேட் கொடுத்த அதெல்லாம் அட்டாச் பண்ணும். ஓகே, ஒரு ஏர்போர்ட்டை ஒட்டி ஒரு இடத்துல ஒரு ஹைரைஸ் பில்டிங் கட்டுறீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ஓசி கிளியரன்ஸ் வேணும். என்ஓசி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் அங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட என்ஓசியும் தேவை.
அது இருந்தால் தான் நமக்கு அந்த பில்டிங் கட்டுறதுக்கான அப்ரூவலே கிடைக்கும். இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கம்பல்சரி இருந்து டிடிசிபியோ சிஎம்டிஓ எதில் வாங்கணுமோ அப்ரூவல் எல்லாமே பக்காவாக வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ரூவல் படி இருந்தால் தான். ஏன்னா இப்போ பேங்க்ஸே பார்த்தீங்கன்னா டிவியேட் பண்ணிங்கன்னா லோன் ரிஜெக்ட் ஆகிடும். பேங்க்கு ஃபண்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டி போர்டு டிவியேட் பண்ண பிளான் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் டேரிஃப் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷனோ அண்டர் கிரவுண்டு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனோ வாங்குறது எல்லாத்துலேயுமே பல பிரச்சனைகள் வரும். அதனால் டீவியேஷன் இல்லாமல் என்ன பிளான் அப்ரூவல் ஆகுதோ அதையே கரெக்டாக கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும். ஓகே, இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் இப்போ என்னென்ன விதமான அப்ரூவல் நம்ம வாங்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதே நேரத்தில் டீவியேஷன் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம திருப்பி 3-4 இடத்துல இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுதான் இதில் மெயினான விஷயம். என்ன உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குதோ அதே மாதிரி பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்ரூவல் ஒன்று வாங்கிட்டு டிவியேட் பண்ணிக்கலாம், நமக்கு அவரை தெரியும் நினச்சி எதாவது செஞ்சிட்டிங்கன்னா பின்னாடி அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். ஸோ நான் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அப்ரூவல் என்னென்ன மாதிரி பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. யாரும் வீடு கட்ட போகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆல்ரெடி ஏற்கனவே கிட்டத்தட்ட 150க்கு மேலே வீடியோஸ் இதில் இருக்குது. இந்த சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஒரு வீடோ இதை கட் பண்ண உங்களுக்கு 100% ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே தனித்தனி ஹெட்டிங்ஸில் இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ கரெக்டாக அந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் குமிஞ்சு கிடக்கு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.